கோவிலின் ஆழத்தில் ஒரு தீய சக்தி பதுங்கியிருந்து தாக்குவதற்காக காத்திருந்தது. தூப மற்றும் சிதைவின் வாசனையுடன் காற்று அடர்த்தியாக இருந்தது, மேலும் ஒளிரும் தீபங்கள் சுவர்களில் பயங்கரமான நிழல்களை போட்டன. துறவிகள் தியானம் செய்யவும் ஞானம் பெறவும் வந்த இடம் இது. ஆனால் சகோதரர் கைடோவுக்கு அது இருளும் விரக்தியும் நிறைந்த இடமாக இருந்தது. அவர் பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்புள்ள துறவியாக இருந்தார், கோயிலுக்கும் அதன் மக்களுக்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஆனால் அவருடைய சொந்த சகோதரன் அகிரா தனக்கு எதிராக ரகசியமாக சதி செய்து கொண்டிருந்தான் என்பது அவனுக்குத் தெரியாது. கோவிலுக்குள் கைடோவின் நிலை மற்றும் செல்வாக்கைக் கண்டு பொறாமை கொண்ட அகிரா தனது சகோதரனைப் பற்றி பொய்களையும் அரை உண்மைகளையும் பரப்பத் தொடங்கினார். மற்ற துறவிகள் ஒரு காலத்தில் கைடோவுக்கு விசுவாசமாகவும் நம்பிக்கையுடனும் அவருக்கு எதிராக திரும்பத் தொடங்கினர். அவர்கள் அவரை ஒரு துரோகியாகவும் பல ஆண்டுகளாக ஏமாற்றிய ஒரு பொய் தீர்க்கதரிசியாகவும் பார்த்தார்கள். துரோகம் பற்றி அறியாத கைடோ பக்தியுடனும் பணிவுடனும் கோயிலுக்கு தொடர்ந்து சேவை செய்தார். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல ஏதோ தவறு இருப்பதை உணர ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் புன்னகைத்து மரியாதையுடன் வரவேற்ற துறவிகள் இப்போது அவரை புறக்கணித்தனர். அவர்களின் கண்கள் சந்தேகத்தாலும் வெறுப்பாலும் நிறைந்தன. பிரதான பாதிரியாரே கைட்டோவுக்கு எதிராக திரும்பிய போது இறுதி அடி வந்தது. அவரை ஒரு மதவெறி மற்றும் துரோகி என்று கண்டனம் செய்தார். ஒரு காலத்தில் விசுவாசமாக இருந்த துறவி கோயிலை விட்டு வெளியேற்றப்பட்டார், தனியாக இருளில் அலைய விடப்பட்டார். துக்கத்தினாலும் துரோகத்தினாலும் இதயம் கனத்த காடுகளின் வழியே தடுமாறிச் செல்லும்போது மறைந்திருந்த வெட்டவெளியில் தடுமாறினான். துப்புரவு மையத்தில் ஒரு பழங்கால மரம் நின்றது, அதன் கிளைகள் முறுக்கின. உயிருள்ள பாம்புகளைப் போல வளைந்து நெளிவது போல் உள்ள எழுத்துக்களில் உடற்பகுதியில் செதுக்கப்பட்ட ஒரு சொற்றொடர் இருந்தது: நான் உனக்காக காத்திருந்தவன்.